லோன்லி growth. எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி நீ சேஞ்ச் ஆகிறப்போ. உங்களோட பழைய வெர்ஷனை மிஸ் பண்ணுவாங்க. உங்களோட புது வெர்ஷனை டவுட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக growth என்னன்னா, நம்மளோட கம்ஃபர்ட்டை விட்டுட்டு அன்னோன் பாதையில் நடக்கிறது தான். நமக்கு மற்றவங்க கிளாப்ஸ் அடித்து விசில்ஸ் போட்டாலும் தேவையில்லை அதெல்லாம். நமக்கு சைலன்ஸில் பில்ட் ஆகும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. லோன்லியாக இருக்கிற உன்னோட அந்த ஃபேஸ் நீ ஸ்ட்ராங்கான வெர்ஷனை கிரியேட் பண்ணும். இது எப்போவுமே மறக்காதீங்க. லோன்லியாக இருக்கிற உன்னோட அந்த ஃபேஸ் நீ ஸ்ட்ராங் வெர்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இங்கே எல்லாருமே ஒன்றுமே சொல்லுங்கள், நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா ஜஸ்ட் சர்வை பண்ண போதும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு சொல்ல வேணாம், உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சர்வை பண்ணுறது தான் ரொம்ப அதிகம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. பட் ஃபியூ பீப்புள் தான் டாமினேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இங்கே ஒரு ரியாலிட்டி செக் பண்ணி பார்க்கலாம். கம்ஃபர்ட்டை சூஸ் பண்ணால் உன்னோட ட்ரீம்ஸை ஆட்டோமேட்டிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண தேவை இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஈஸியான லைஃப் வேணுமா இல்லைன்னா கிரேட்டான லைஃப் வேணுமா? நீங்கள் சொல்லுங்கள், டெய்லி ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இல்லைன்னா பில்ட் பண்ணுவீங்களா? இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா இல்லைன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுவீங்களா? எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 ட்ராப்ஸில் மட்டும் எப்போவுமே விழாதீங்க. அதில் முதல் விஷயம் என்னென்னா, கேரிங் வாட் தி திங்க். அது மற்றவங்க நம்ம என்ன திங்க் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம ஏன் கேர் பண்ணோம்? நமக்கு பிடிச்சது செய்கிறதில்ல. அண்ட் 2வது விஷயம் என்னென்னா, திங்கிங் வாட் தே கேர். அவங்க என்ன கேர் பண்ண நமக்கு என்ன? அதே தான் இருக்குது. எப்போவுமே ஒருத்தனே இரு, தனியாகவே இரு. எப்படி போகிறோமோ அப்படி போ, ஆனால் தனியாக இருந்து பண்ணு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவங்க நமக்கு எந்த ஷிட்டையுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணீங்களோ, மற்றவங்க எங்கே உன்னை தடுத்தாங்களோ அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களோட எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். வேல்யூ கூட. நீங்கள் எப்போ என்ன பண்ணாலும் ரிசல்ட்டு அப்படியே டைரெக்டாக வந்துடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஹார்ட் ஒர்க் மட்டும் எப்போவுமே கம்பல்சரி பண்ணிட்டுருங்க. உன்னால் அது பண்ண முடியாதுடா அப்படின்ட்டு சொன்னவங்களுக்கு நீங்கள் அந்த பண்ணி காட்டுற விஷயம், ஃபேமிலியை உன்னால் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிற அந்த ஒரு டிசிஷன், உங்களோட ட்ரீமை உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக கொண்டு வர்ற அந்த ஒரு டெசிஷன் உன்னோட ஃபேட்டையே மாற்றிடலாம். டவுட்டு படாத, ஆக்ஷன் எடு. ஆனால் பிலீவ் பண்ணு உன்னோட டிசிஷன் மேலே. எப்போவுமே நம்பிக்கை மட்டும் இழக்காத. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு டெசிஷன் மட்டும் உன்னோட ஃபேட்டையே மாற்றிடலாம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லோன்லியாக இருக்கிற உன்னோட அந்த ஃபேஸ் நீ ஸ்ட்ராங்கான வெர்ஷனை கிரியேட் பண்ணும். இப்போ நம்ம வீடியோ எடிட்டிங் வந்துட்டோம். டெய்லி நம்ம இந்த மாதிரி விஷயத்த டெய்லி கொஞ்சமாக பேசி நிறைய தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.